கொடுத்த சட்டையை பறிக்க முடியுமா? பாவம் இல்லையா? அதான் அந்த மாதிரி பாவம். அவருக்கு ஒரு சிறந்த மருத்துவம் தேவை, அவருக்கு நல்ல மருத்துவம் தேவை. அதனால நல்ல மருத்துவத்தை போய் அவர் மருத்துவம் பார்க்கணும். மனநல மருத்துவரை சந்திப்பது என்பது சால சிறந்தது. நம்ம ருத்ரனை வேண்டாம் ரெக்கமெண்ட் பண்ணுவோம், அவர் கொஞ்சம் நல்லா பார்ப்பார். அவர்கிட்ட போய் பாருங்க. அடுத்து சொல்லியிருக்கிறார் பாருங்க, வேலைக்கு போக வேண்டும், 3 வேளை வயிறார சாப்பிட வேண்டும் என்று நினைப்பவன் ராமதாஸ் மட்டும்தான். யாரா? அவங்க சமுதாயம் மட்டும். மழை வெயில் என்று பார்க்காம உழைப்பவர்கள் வன்னியர்கள். நம்மை கண்டால் யாருக்கு பிடிக்கவில்லை, தீப்பந்தம் எடுத்து கொளுத்துவதாக பிரச்சாரம் செய்கிறார்கள். கொளுத்துனா பிரச்சாரம் செய்யத்தான் செய்வான், கொளுத்துனேதான் தெரியல. நீங்க மரத்தை நிறைய வெட்டி இருக்கீங்க, அது எங்களுக்கு தெரியும். மரமரமா வெட்டி போட்டீங்க. பாவம் 144 பேர் அதை செத்து போனாங்க. வன்னிய சகோதரர்கள், நம்ம சகோதரர்கள். அவங்க வேற யாரும் இல்லையா? அவன் நம்ம சகோதரர். நம்ம யாரும் தமிழர்கள் இல்லை என்று சொல்ல முடியுமா? நீனும் நான் தமிழன் இல்லை என்று சொல்ல முடியுமா? என்னுடைய வன்னிய சமுதாயம் தமிழ் சமுதாயம் இல்லை என்று சொல்ல முடியுமா? நாங்களும் தமிழன், நீனும் தமிழன் இல்லையா? எல்லாம் ஒண்ணு. இங்க தலைமை வாயில கொள்ளு, அவனை பல்லு, அதுதான் முக்கியம். குற்றாதே. நம்மை கண்டால் யாருக்கு பிடிக்கவில்லை, தீப்பந்தம் எடுத்துக்கொண்டு கொளுத்துவதாக பிரச்சாரம் செய்கிறார்கள். நமது கைகளை வெட்டுவதாக கூறுகிறார்கள். வெட்டுவதாக உங்க கையா? காடு வெட்டு குறிதாக சொன்னாரு. இழுத்துட்டு ஓடுறானுங்க, கையை வெட்டு. தெளிவா பேச முடியுது. நான் லைவ்ல பார்த்தேன், மறுக்கோல முடியாது. அவங்களுடைய மக்கள் டிவியில நான் லைவ்ல அதை காதார கேட்டேன். வெட்டு சொன்னாரா இல்லையா? ஆனா இப்படி நாங்க பேசுனா, நானா அல்லது ரஹீமே பேசுனா தீவிரவாதி கேசு போட்டு கேசு இல்லையாடாப்பா. அவர் சட்டசபையில் போய் ஜம்முன்னு அம்மா முன்னாடி அப்படி உட்கார்ந்து சிரிச்சுக்கிட்டே இருக்காரு. அவர் சிரிக்கிறாருப்பா, அவங்க எல்லாம் உட்கார முடியும். அப்ப நாங்க வேற அவங்க வேறையாப்பா? கேட்க தோணுது இல்ல. நம்ம தப்பா சொல்லவில்லை, இப்பவும் சொல்லுகிறேன். வன்னிய சமுதாயத்தை தவறென்று சொல்லவில்லை. காடுவட்டி குருவர்களையும் ஐயா ராமதாஸ் ஐயா அவர்களையும் தான் நம்ம தப்புன்னு சொல்றோம். கொஞ்சம் நல்ல மருத்துவரா பாருங்க. ஏன்னா இது ஒண்ணு எக்ஸ்ட்ரீம் மனநலம் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கு, ரொம்ப ஓவரா பாதிக்கப்பட்டிருக்கு. காடுவட்டி குருக்கு என்ன வெற்ற அளவுக்கு போயிட்டாரு. இது என்னடா நான் வெறியன் யாராவது சொல்லுவானா? நல்ல மனுஷன் சொல்லுவானா? சொல்றாருன்னா இப்ப என்ன வெறி பிடிச்சிருச்சுன்னா என்ன அர்த்தம்? நம்ம ஊர்ல சொல்லுவாங்க, நாய் கடிச்சா வெறி பிடிக்குமாங்க. எது கடிச்சிச்சுன்னு தெரியல, சாதி நாய் கடிச்சிருக்கு. சரி, வெறி பிடிச்சிருக்கு, ஒற்றுங்க. நாம் ஒற்றுமையாக இருப்போம் என்று சொன்னால் உன் பொண்ணை கொடுக்கிறாயா என்று கேட்கிறார்கள். பார்த்தீங்களா? சமபந்திகள் சாப்பிடுங்க, சம்பந்தியாக கூடாது. தெரியுமாக்கும் எங்க கருணாநிதி ஆத்தனை சொன்னாரு. அதை மட்டும் சொல்றீங்க. ஒண்ணு மட்டும் தான் நான் பண்ணினேன். நான் மூக்க அழகிரியை கிட்டிட்டு சொன்னேன், என்னப்பா நீ கல்யாணம் பண்ண போறியா? அவர் எத்தனை பண்ணாலும் தெரியாது, அது வேற கதை. ஆனா கண்ண போறியா? ஆமா, நான் லவ் பண்ணி கல்யாணம் பண்ண போறேன். நான் அப்படிலாம் பண்ணக்கூடாது, நான் கொள்கையை லவ் பண்றேன். அவர் சொன்னார், அதனால நீ காந்தியை முடிச்சுக்கோ. காந்தியாவது தலித்து குடும்பம் பார்த்தீங்களா? ஒண்ணு காட்டிட்டு ஒண்ணு காட்டிட்டு. அதுக்கு பின்னாடி எத்தனை திருமணங்கள் நடந்தது? அத்தனை திருமணங்களின் தலித்பாக்கள் யாரையாவது முடிச்சல? பெண் வாங்கினீங்களா? பெண் கொடுத்தீங்களா? பெண் நிறுத்தியலா? என்னையா செய்வீங்க? என்ன செஞ்சீங்க? திரும்பி ஒண்ணு சொல்றீங்க, எங்க சமுதாயம் என்னமோ பெரிய பள்ளி பெருகின சமுதாயம். நாங்க 19% உட்காந்துருக்கானுங்க. நீங்க 1% இல்லை, 0.1 இருக்குதா? நீங்க நாங்க புண்ணியத்தம் பத்தியலாம் அப்படிங்கிறீங்க. இது என்ன? எல்லாரையும் புரிஞ்சுக்க தலைவா, நம்ம எல்லாம் தெளிவா இருக்கு. எல்லா பயிலும் நம்மகிட்ட ஓட்டு வாங்குறவங்க நான் தான், நீ தான் நான், நீ வேறு நான் வேறா, இரண்டை பிரிக்கப்படுவா. எங்களுக்கு ஒண்ணு வச்சிருக்காங்க. எங்களுக்கு ரொம்ப தெளிவா நல்லா கஞ்சி குடிச்சதுக்கு அப்புறம் தெளிவா ஒரு தொப்பியை போட்டு, எங்க தலையிலையும் தொப்பியை போட்டு நல்லா அப்படியே படுக்க வச்சுட்டு போயிடுவானுங்க. நாங்கள் வேறு நீங்கள் வேற இல்லை. என் இதை சட்டசபையில் இடம் கேட்டா என் இதயத்தில் இடம் இருக்கிறது. அது என்ன மையவாதியாடா? எத்தனை பேரை புதைக்காத அங்க கொண்டு போய் எத்தனை பேரை புதைக்கிறது? இப்படி எல்லா தலைவரும் எல்லாம் தெளிவா இருக்கிறான், ரொம்ப தெளிவா இருக்கிற. இதயத்தில் இடம் வச்சிருக்கலாம், இல்லைன்னா தொப்பியை போடுறான், இல்லைன்னா கஞ்சை குடிக்கலாம். நம்மளால பரவாயில்லை, நோம்பு வச்சு கஞ்சி குடிச்சிருக்கேன். நான் கேட்டேன், திருமாவளவன் கஞ்சி குடிச்சு வச்சுட்டீங்களப்பா? இல்லைன்னா நாங்க கூப்பிட்டு தான் கஞ்சி குடிக்க வைக்கிறோம், நாங்க அவர் போய் குடிக்கல அப்படின்னாங்க. ஏதோ எங்க கட்சி சார்பாக தான் குடிக்க, அது ஒரு வகையில் நல்லதப்பா அப்படிங்கிறப்ப யூசுப் சொன்னாரு, இல்ல அவர் கிட்டத்தட்ட 20 நாளோ 10 நாளோ நோன்பு வச்சாரு அப்படின்றாரு. எனக்கு உண்மையிலேயே சந்தோஷமாக இருந்தது. என்ன சந்தோஷமா இருந்துச்சுன்னா, ஒன்றை மதிக்க தெரிகிறது பாருங்க.
ஒரு மனிதனுடைய மனித மனத்தை மதிக்கக்கூடியவன் அவன் தான் மனுஷன். அவன் தான் மனுஷன். மதிக்க தருகிறது, அடுத்தவர்களை மதிக்க முடிகிறது அல்லவா, அவன் கண்டிப்பா வெற்றி வருவான். அவர்கள் வெற்றி வருவார்கள். வெற்றி வெகு தூரத்திலே, வெகு தூரத்தில் இல்ல. ஏன் தெரியுமா? ராமதாஸ் எதுக்க ஆரம்பிச்சாரு இல்லையா, அப்ப தூரத்தில் இல்ல, வெற்றி பக்கத்துல வந்துருச்சு, பக்கத்துல வந்துருச்சு. வெற்றி ரொம்ப பக்கத்துல. நீங்க எவ்வளவு நாளா ஏமாந்து போனதெல்லாம் கதைக்காவல அப்படின்னு சொன்னா அடுத்து ராமதாஸ் ஒண்ணு சொல்லி இருக்கிறார். அதை மட்டும் சொல்லிட்டு என்ன ரொம்ப அவர் வந்து பேசுறதுக்கு ஆவலா இருக்கிறார், அடுத்து எல்லாம் கேட்கறதுக்கு ஆவலா உட்கார்ந்து இருக்கீங்க, நான் கருத்துக்கு முன்னாடியே உட்கார்றா அப்படின்னு கூடாது, அதுக்கு முன்னாடி உட்கார்ந்துருங்க. அதே பாருங்க, கடைசியா சொல்லியிருக்காரு, விழுப்புரம் மாவட்டம் உளுந்தூர்பேட்டை தாலுகாவில் உள்ள வண்டியர்கள் ஓட்டு மொத்தமாக மாம்பழத்திற்குத்தான் ஓட்டு போட வேண்டும். மாம்பழத்தை ஓங்கி குத்தினா நசுங்கி போயிரும்பியா, அழுகி போயிரும்பியா, சொல்ல வேண்டியதா இருக்கு. முடிவு இரட்டை இலை சூரியன் கையிட்டு போட்டார், நமக்கு நாமே அழித்துக் கொள்வோம். வன்னியன் மாம்பழத்திற்கு ஓட்டு போடுங்கள், மற்றதுக்கெல்லாம் ஓட்டு போட்டா செத்து போயிடுவாங்களாம். அப்போ வன்னியர்கள் வேற ஜாதியிலே வேற கட்சியிலே இருக்கக்கூடாது, ரொம்ப கஷ்டம். அப்புறம் ராமதாஸ் இருக்கும் போது வன்னியர் ஆட்சி வர வேண்டும், சத்தியமா வராது. விஷால் எப்படி வரும்? இப்படி பேசினா உங்க சாதிக்காரனே போட மாட்டாங்க. உங்க சாதிக்காரன் என்னடா நல்லா சொல்லி இருந்தாரு டாக்டர், இப்படி வெறி முடிச்சு பேசுறாரு, ஏண்டா இருக்க போய் நம்ம நினைக்க மாட்டாங்களா? தப்பா போயிருந்தியா? தப்பா போயிடும், தப்பு தப்பா பேசுறேன். வன்னியர்கள் ஒற்றுமையாக இருந்தால் சார் நாம் நாட்டை ஆளலாம், அது உண்மை. வன்னியர்கள் ஒற்றுமையா இருந்தால் நாட்டை ஆளலாம். நாங்க சொல்றது நீங்க மட்டும் இல்ல, என்னுடைய வன்னிய சாதி மக்களே, என்னுடைய தனித்தின மக்களே, என் தேவரின மக்களே, என் ஆதாரின மக்களே, ஒட்டுமொத்த தமிழர்களை ஒன்றுபடுவோம். இந்த நம்மளை வைத்து ஆளுகின்ற தலைவர்களை வேறொருப்போ நாமல் ஆட்சியை பிடிப்போம். அப்பா வா, எல்லாம் சேருவோம். எல்லாம் மத வரியின ஃபுல்லா வெளியில சொல்லு, ஜாதி வரியின ஃபுல்லா வெளியில சொல்லு. அத்தனை இருக்கிற ஆட்சிக்கிட்ட இன்னும் பிடிச்சிக்கிட்டு 90 வயசு விட மாட்டேங்கிறாரு, கட்டிலே விட மாட்டேங்கிறாரு, பிடிச்சிட்டு ஆடிட்டே இருக்காரு. அவங்க பசங்க 3 பேரும் ஆளா பிடிக்கிறாங்க, வாழ்க்கை ஒரு கால பிடிச்சிக்கிறான். எப்ப எழுதியா எழுதியா அப்படிங்கிறான், அப்படின்ட்டு அந்த ஆளு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்க. ஆனா 90 வயசுலையும், நான் பல இடங்களில் சொல்லுவேன், 90 வயசுலையும் அறிவார்ந்த பேச்சு. இன்றைக்கும் பாருங்க, ஏதாவது ஒரு அறிக்கை வரட்டும், பதிலளிக்க மணிக்கணக்காக உட்கார்ந்து எழுதி அடுத்த நிமிஷம் பதிலளிக்க வரும். அந்த பதிவிருப்பம் இருக்கிறது, அந்த அறிவு இருக்கிறது, அந்த தமிழ் சார்ந்த அறிவு இருக்கிறது, அதுக்கு நம்ம மரியாதை கொடுப்போம், அந்த வயசுக்கு மரியாதை கொடுப்போம். ஆனா நான் இளவலருக்கு எல்லாம் சொல்லுவேன், பிள்ளைகளுக்கு எல்லாம் சொல்லுவேன், பிள்ளைகளா அஞ்சா நஞ்சனே, அன்பு திரவரனே, சாலின் அவர்களே, புலவர் கனிமொழி அவர்களே, நீங்க எல்லாம் ரொம்ப ஆசைப்படுறீங்க, அவர் அறிவுக்கு ஆசைப்படுறீங்க, பதவிக்கு ஆசைப்படுறீங்க, அவரை மாதிரி அறிவாளியா இருக்குன்னு ஆசைப்படுங்க. நல்ல அறிவாளியா இருப்பாரு. இப்ப அழகா ஜாதியத்தை பற்றி கேள்வி கேட்கப்படுறப்ப அற்புதமா பதில் சொல்றார். எப்படிப்பட்ட பதில் சொல்லுகிறார்? ஜாதியை தீயை கையில் எடுத்திருக்கிறாரே கேள்வி, அச்சமூட்டக்கூடிய ஜாதிய தீ அப்படின்னு கேள்வி. அவர் பதில் சொல்றாரு பாருங்க, அது அப்படியே நீங்களே கேள்வியில் பதில் சொல்லிவிட்டீங்களே, பட்டுக்கலாம் அதான் கேள்வி, பட்டுக்கலாம். அடுத்த கேள்வி கேட்கிறோம், காடுபட்டி குடும்ப ராமதாசன் ஜாதியை வெளியே சொல்லுகிறார்களே, ஜாதியை வெளியே யார் வேண்டினாலும் சரி அவர்கள் சட்டத்தால் தண்டிக்கப்பட வேண்டியது. அவர் ராமதாசன் சொல்லல, காடுபட்டி குருன்னு சொல்லல, அவர் அப்படி சொல்றாரு. இவர் ராமதாஸ் என்ன இப்படி சொல்லிவிட்டார், இவர் ஜாதியை வெளியே தூண்டவில்லையா, கீழ் வெண்மணி நடக்கவில்லையா? கீழ் வெண்மணி உங்களுக்கு எல்லாம் ஞாபகத்தில் இருக்கான்னு தெரியல, 1968 கீழ் வெண்மணிங்கிற அந்த தஞ்சாவூர்ல உள்ள கிராமத்துல கூலி கேட்க போன தனித்தின மக்களை கூலி கேட்டாங்கிறதுக்காக ஒரு வீட்டுல பூட்டி வச்சு எரித்தானுங்களே, 44 பேர் ஒரு இரவில கொல்லப்பட்டார்களே. அந்த நிகழ்ச்சி அது நடந்தது எப்போ தெரியுமா? யார் ஆட்சியில தெரியுமா? அப்படி ஞாபகம் போட்டு இருக்கிறார். எந்தாவது தாமிரபரணி ஆற்றிலே கொண்டு போய் கொலை பண்ணினாரு, ஆற்றில மூழ்கி செத்து போயிட்டாங்களாம் 17 தலித் மக்கள். அத தண்ணியே ஓடாத ஆற்றில எப்படிதான் மூழ்கிச்சாவாம். சுட்டு கொன்னீங்க, குத்தி கொன்னீங்க, அடிச்சு கொன்னீங்க, உண்மை எல்லோரும் இருக்கிறார்கள், நீங்க ஜாதி வெறியர் இல்லையா அப்படின்னு அவர் சொல்றாரு. நாங்க என்ன தெரியுமா சொல்றோம், எல்லாருமே சாதி வெறியன் தயா, அதுல தெளிவா இருக்கணும். நாங்க ஒத்தனையும் மன்னிக்க தயாராக, நீங்க எல்லாம் ஒரே குட்டையில ஒரே மட்டைகள். இப்ப சகோதரர்கள் திருமாவளவன் அங்கிட்டு இருக்கலாம், இருக்கணும், இருப்பா, வேறு வழி இல்லை அப்படின்னு இருக்கலாம். ஆனா அது வேற,
ஆனா அப்பதான் முதல்ல பேசினது ரொம்ப அழகா சொன்னார். அரசியல் ரீதியாக நீங்கள் என்ன வேண்டாலும் முடிவெடுப்பீங்க, வேற வழியே இல்லை அப்படின்றார். ஆனால் இன்ஷா அல்லாஹ் நீங்களும் நாங்களும் இந்த நம்மளை ஏமாற்றக்கூடிய தலைவர்களுக்கு பின்னாடி நிற்காமல் இந்த தலைவர்களை தூக்கி எறிந்துவிட்டு ஒட்டுமொத்த தலித்தின சொந்தங்களும் முஸ்லிம்களும் ஒன்றுபட்டால் அன்றைக்கு தமிழகத்தினுடைய வாழ்வு மாறிவிடுமடா. மாற்றி காட்டணும். அப்படிப்பட்ட அரசியலை முன்னெடுத்து செல்ல வேண்டும் என்று சொல்லிட்டு கடைசியாக மாவட்டத்தில் உள்ள 11 சட்டமன்ற தொகுதிகளிலும் அப்படியே வெற்றி பெறுவோம், எல்லோரும் விழிப்போட இருங்கள். அப்புறம் ஒண்ணு சொல்லிருக்கிறாரு, நீங்க பொம்பளை பிள்ளைங்கள் எல்லாம் தனியா விட்டுறாவியோ, காதலும் தள்ளிட்டே வரணும் அப்படின்னு சொல்லி. நம்ம பசங்களுக்கு ரொம்ப தான் வந்துருச்சுப்பா, கூலிங் கிளாஸ் தான் வாங்குறாயா, ஜீன்ஸ் தான் வாங்கி போடுறா. ஐயோ நீ கலத்து மேட்டில் ஆளுங்கிட்டு இருந்த பசங்க நீங்க அப்படிலாம் பண்ணலாமா? நீ எப்படி ஜீன்ஸ் போட்டு போடலாம், நீ எப்படி கூலிங் கிளாஸ் போடலாம்? நான் தானே போடணும், கிளாஸ் போடுறாங்க நான் தான் போடுவேன், எல்லாம் போடுறாங்க நான் தான் போடுவேன், நீ எப்படி போடலாம் அப்படி என்று சொல்லி இருக்கிறார்கள். ஒன்றை தெரிந்து கொள்ளுங்கள், இதுவரையிலும் அடக்கப்பட்ட நீங்கள், இதுவரையிலும் உங்களை அடக்கிக் கொண்டிருந்தவர்கள் அவர்கள். இந்த சமுதாயம் எழுந்து வந்து திரும்ப தாக்கும் என்று நிலை வருகின்ற போது அவர்கள் அஞ்சுகிறார்கள். நிலை என்ன? திருப்பி தாக்கிடக் கூடாது. இப்ப கூட என்ன தெரியுமா பயம்? திருமாவளவன் ரொம்ப அமைதியா இருக்காரு, புத்திசாலித்தனமா சொல்றாரு, எல்லாம் அறிவாளித்தனமா அறிக்கை விடுறாரு, நம்மளை எதிர்த்து திட்டவே இல்லையே, என்ன இது இன்னும் திருமாவளவன் மாறிட்டாரா, என்ன ஆட்சி அவருக்கு அப்படின்னு ராமதாஸ் இப்பவும் புலம்பிட்டு இருக்கிறார். நீ புலம்ப வச்சுக்கிட்டே இரு, தயவு செய்து அதான் நல்லது, புலம்ப வச்சிரு. ஆனா ஒண்ணு என்ன சொல்ல வேண்டியது இருக்கு, நீ எரிச்சது வந்து காதலுக்காக எரித்திருந்தால் போன மாசமே நடந்திருக்கணும், அக்டோபர் மாசம் நடந்திருக்கணும். காதல் நடந்தது அக்டோபர்ல, அக்டோபர் மாசம் திருமணம் நடந்து விட்டது, முடிந்து விட்டது. நீ தாக்குவதாக இருந்தால், அடிப்பதாக இருந்தால் எப்ப கோபம் வரும்? நம்ம பிள்ளைய எழுத்துட்டு போயிட்டான்னு வச்சுக்கிறீங்க, எப்போ கோபம் வரும்? ஒரு மாசம் கழிச்சா, ஒரு மாசம் கழிச்சு வருங்க. டாக்டர் அப்ப இன்ஜெக்ஷன் போடுறாரு, அர்த்தம் தானே, ஊசி போடுறாரு டாக்டர், அப்படித்தானே அர்த்தம். அதுக்கப்புறம் தூக்கி கழிச்சு அப்புறம் வந்து கோபம் வருது, ஐயோ தூக்கிட்டு போயிட்டான். ஏன் நீ தைரியம் இருந்தா நீ ஒண்ணு பண்ணியா? நீனும் கூலிங் கிளாஸ் வாங்கி நீனும் வந்து ஜீன்ஸ் போட்டுக்கோ, இன்னும் தலைக்கு முடியலப்பா, போடா, எங்களுக்கு செலவு இல்லாம திரும்பணும், போடா, வருவியா? நீங்க சாதியில சேர்க்க மாட்டியா? இப்ப தலித்து பொண்ணு வந்துருச்சு, நானாயா தலித்து இளைஞன் வந்துட்டான், நம்ம தலித் பொண்ணை முடிச்சுக்கிட்டான். இந்த புள்ள இப்ப தலித் இல்ல வன்னியேசி மாறிடுமா? மாத்தியா? மாத்த மாட்டேன். அவன் இங்க வந்துட்டான்னு வச்சுக்கோ, அவன் கண்டிப்பா தலித்து, அப்படித்தானே? அதனே உண்மை. அதனால ஒன்றை தெளிவாக்கிக் கொள்ளுங்கள், தீர்மானமாக்கிக் கொள்ளுங்கள். இவர்கள் நடத்தி இருக்கக்கூடிய யுத்தம் என்பது, இது நடந்து இருப்பது யுத்தம், இது ஒரு போர். இந்த போர்